Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 704 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒரு வழியா பிளாஷ்பேக் எல்லாம் முடிச்சு கதைக்குள்ள வந்துட்டாங்க. என்னன்னா போன எபிசோடு டோஃப்ளமிங்கோவோட க்ளோனும் டோஃப்ளமிங்கோவால கண்ட்ரோல் பண்ணப்பட்ட பெலமியும் ரெண்டு பக்கம் இருந்து நம்ம லூஃபியை அட்டாக் பண்ண பாஞ்சு வந்தானுங்க. அவன் நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல, இந்தாடா பெலமி நீ கால்ல அடி வாங்கிக்க, இந்தாடா டோஃபி நீ கையில அடி வாங்கிக்கன்னு பிரிச்சு கொடுப்பான். ஆனா கையை கட்டி போட்டாங்களே, அப்படி போட்டா மட்டும் என்ன உட்கார வச்சு சோத்துக்கு கூட்டா கொடுப்பானுங்க. சோ லூஃபி காலை வச்சு ஃபர்ஸ்ட் டோஃப்ளமிங்கோட அட்டாக்க தடுப்பான். ஏன்னா அவன் தான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். பெலமி வீக்கா இருக்கிறதுனால அவனோட அட்டாக் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. தட்டி போடுற ஒரு கட்டு, அந்த கட்டை அந்த கத்தியில வச்சு அடிக்க விடுவானா, அப்படியே திருச்சடிச்சு போய் விழுந்து எந்திரிச்சு பார்த்தா கட்டு கட்டா இருக்காது. அந்த அளவுக்கு அந்த ஸ்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்பதான் நம்ம லூஃபி ஒரு மேட்டரை ரியலைஸ் பண்ணுவான். என்னன்னா இப்ப இவன் சண்டை போட்டுட்டு இருக்க ரெண்டு பேருமே ஆகாவல்லிங்க தான். ஐ மீன் இவங்கள சண்டை போட்டு ஜெயிச்சாலுமே இவனுக்கு ஒரு யூஸும் இல்ல. சோ மேலதான் போய் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா அதுக்கு முதல்ல கையில மாட்டியிருக்க அந்த கட்டை அவுக்கணும். கத்தியால வெட்ட முடியல, பரவாயில்ல என்னோட பவரை வச்சு ட்ரை பண்றேன்னு பையன் ஃபர்ஸ்ட் ரெண்டு கையையும் நல்லா பெரிய சைஸுக்கு ஊதி, அதுக்கப்புறம் ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை வச்சு ஸ்ட்ராங் ஆக்கி ஒரு இழுப்பான். அப்படியே அந்த ஸ்டிங் எல்லாம் சில்லு சில்லா தெரிச்சிரும். இது அந்த டோஃபி மட்டையும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வாழ்க்கையிலேயே அவனோட ஸ்டிங்கை இந்த மாதிரி ஒருத்தன் கட் பண்றதை இப்பதான் பாக்குறான். இதுக்கப்புறம் இது என்னோட டர்னு சொல்லிட்டு பையன் மேல கிளம்புவான். அப்படியே அங்க கட் பண்ணி மேல சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம லாவை காட்டுறாங்க. வாயில இருந்து ரத்தம் சொட்டு சொட்டா விழுகுது. ஏன்னா ரொம்ப ஓவரா சண்டை போட்டுட்டு இருக்கான். பையகிட்ட சுத்தமா எனர்ஜியே இல்ல. அட ஆல்ரெடி டோஃபி கூட சண்டை போட்டு பாடி பஞ்சர் ஆகி போய் கிடக்குது. இல்ல இன்னும் இதே மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து சண்டை போட்டான்னா பாடி எப்படி தாங்கும்? அந்த டைம் லாவுக்கு மறுபடியும் பிளாஷ்பேக். என்னன்னா நம்ம கோரோசான் பயலுக்கு போன் கால் வருது. இதுக்கு முன்னாடி யாரு போனு கொண்டா நான் பேசணும்னு அடிச்சு புடிச்சு புடுங்கினவன் இப்ப போன் வருதுன்னு அவனையே கூப்பிட்டு சொல்லுவான். அவனுக்கு இந்த போன் வர்ற சவுண்ட் பிடிக்குதாமா, அதை ரசிச்சு கேட்டுட்டு இருப்பான். செப்பல்ஸ்லயே அடிப்பேன், ஒழுங்கா போன் எடுத்து பேசுன்னு லா மிரட்டினதுக்கு அப்புறம் தான் போனே எடுப்பான். அந்த பக்கமா யாரு பேசுறான்னு பார்த்தா டோஃப்ளமிங்கோ. அப்படியே அவன் வாய்ஸ கேட்டவனா அள்ளு விடும். இவன் தான் பேச மாட்டான்ல, அதனால டொப்பு டொப்புன்னு தட்டி ஆப்போசிட்ல இவன் தான் இருக்காங்கிறத சொல்லாம சொல்லுவான். இப்ப அவனை விட்டு வந்து 6 மாசம் ஆச்சுல்ல, லாவும் கூட தான் இருக்கானான்னு கேட்டவனா அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பொய் சொல்லி மாட்டினா அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதனால இருக்கான்னு சொல்றதுக்காக ஒரு 3 டைம் தட்டுவான். நல்ல டாக்டர் யாரையாச்சும் கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டா அதுக்கு 2 டைம் இல்லன்னு தட்டுவான். சரி ரைட்டு, இதுக்கப்புறம்லாம் நீங்க தனியா இருக்க வேண்டாம், அதனால லாவை கூப்பிட்டுக்கிட்டு நேரா கப்பலுக்கு வந்துரு, நம்ம சரி பண்ணிக்கலான்னு அப்படியே வில்லத்தனமா இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஓபி டெவில் ஃப்ரூட்டை பத்தி ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குதாமா. அதை வாங்குறதுக்காக நேவி ஆளுங்க நிறைய பணம் ஆஃபர் பண்றதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்காமா. இதை கேட்கும் போதே அவனுக்கு தூக்கி வாரி போடும். பின்ன இவனே நேவி கமாண்டர் தானே. இப்ப அந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சிருக்க பைரட்ஸுங்க முட்டாப்பள்ளிகளா இருக்கானுங்க. அதோட வேல்யூ தெரியாம விக்கிறானுங்க. அதை எப்படியாச்சும் நைஸா வாங்கணுங்கிறதுக்காக வேர்ல்டு கவர்மெண்ட் பின்னாடி இருந்து வேலையை பாக்குறானுங்க. இப்ப என்னன்னா அதை ஆட்டைய போறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா அதை எப்படியாச்சும் ஆட்டைய போட்டுதான் ஆகணும்னு இவன் முடிவு பண்ணிட்டான். அந்த பழம் மட்டும் இன்கேஸ் இவனுக்கு கைக்கு கிடைச்சிருச்சுன்னா இவங்க யாரை இவங்க ரொம்ப நம்புறாங்களோ அவங்கள தான் அந்த பழத்தை சாப்பிட வைக்க போறாங்க. இதுல மேட்டர் என்னன்னா நம்ம கோரோசோன் ஆல்ரெடி டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான்னு சொல்லி லாக்கு சுத்தமா தெரியாது. அதனால அந்த ஃப்ரூட்டை கோரோசோனை சாப்பிட சொல்லி அந்த பவரை யூஸ் பண்ணி லாவோட டிசீஸை கியூர் பண்ண சொல்லுவான். மூஞ்ச பாத்தீங்களா எப்படி கேட்டு ஷாக்ல இருக்கான்னு. போன வச்ச டோஃப்ளமிங்கோ ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிப்பான். என்னன்னா அந்த நேவி அட்மிரல் சுருங்கிறவ எப்பவுமே இவங்க எங்க போனாலும் சரி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு வந்துகிட்டே இருப்பா. ஆனா கடந்த 6 மாசமா எந்த நேவி ஆளுகளுமே இவங்களை ஃபாலோ பண்ணி வரல. அந்த 6 மாசம் கோரோசோனும் இவங்க கூட இல்ல. மேபி அவனா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். ஆனா டியமண்டேலாம் அது ஏதாச்சும் கோயின்சிடன்ஸா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி அது கோயின்சிடன்ஸா இருக்கணும்னு தான் டோஃப்ளமிங்கோக்கும் ஆசை. ஏன்னா அவன் இவன் கூட பிறந்த தம்பி, அவன் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கானாமா. அப்படியே கட் பண்ணி கோரோசோனை காட்டுறாங்க. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. லாவை தூக்கிட்டு சுத்துன்னு காட்டுத்தனமா சுத்திட்டு இருப்பான். இனிமேட்டு நீ அந்த மூலகட்ட முட்டாப்பள்ளிக டாக்டர்ஸ பத்தி கவலையே பட வேண்டாம். உன்னை சரி பண்ண அந்த ஓபி ஃப்ரூட் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சே ஈஸியா அந்த ஒயிட் பிளட் டிசீஸை சரி பண்ண முடியும். அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவான். பட் லாவுக்கு அந்த ஃப்ரூட்டை பத்தி ஒண்ணுமே தெரியல. அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டோம்னா ஹியூமனோட பாடியை மாடிஃபை பண்ற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள்னு, அந்த மாதிரி மிராக்கிளான ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதை வச்சு பண்ண முடியும். ஏன் அன்னோன் டிசீசஸ கூட ஈஸியா சரி பண்ண முடியும். அதனால இனிமேட்டு ஓன் டிசீஸ பத்தி நீ கவலையே பட வேண்டாம்னு சொன்னா லாவுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. இது அவனுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குது. ஆனா அவன் தெளிவா சொல்லி கொடுப்பான், இது மேஜிக் எல்லாம் இல்ல, மெடிக்கல் நாலேஜால தான் இது எல்லாமே நடக்க போகுது. அப்படி இப்படின்னு அவனுக்கு பயங்கரமா தைரியம் சொல்லுவான். லாவோட அப்பா வந்து டாக்டர். அந்த ஒயிட் டவுன்ல இருந்த மக்கள் எல்லாருமே அவர் மேல பயங்கரமா நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர் மெடிக்கல் ஃபீல்டுல ஏகப்பட்ட வித்தியை கத்து வச்சிருந்தாரு. அவர்கிட்ட
நம்ம பையிலும் தானே ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் அது இதுன்னு கத்துக்கிட்டான். அதை வச்சு என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த ஃப்ரூட்டை லா சாப்பிட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா டோஃப்ளமிங்கோ கோரோசோன் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு தெரியாதுல்ல இவன் டெவில் ஃப்ரூட் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கான்னு. அண்ட் ஒரு ஆளு 2 டெவில் ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாங்கன்னா கன்ஃபார்மா செத்துருவாங்க. பிளாக் பியர்டு மட்டும் சாப்பிட்டானேன்னு நீங்க கேட்பீங்க. அவன் தான் வித்தியாசமான ஆளுன்னு எல்லாம் சொல்றாங்களே. அண்ட் அவனோட பாடியும் டோட்டலாவே டிஃப்ரெண்ட். அதனால அவனுக்கு ஏத்துக்குச்சு. ஏன் லூஃபியாலேயே அப்படி எல்லாம் சாப்பிட முடியாது. இப்ப மேட்டர் என்னன்னா லாவும் கோரோசோனும் திருப்பி அந்த ஃபேமிலிக்குள்ள போக போறதே இல்ல. ஆனா அந்த டெவில் ஃப்ரூட்டை மட்டும் எப்படியா சாட்டையை போட்டு லாவுக்கு கொடுத்தே ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம் கோரோசோனுக்கு நல்லாவே தெரியும். டோஃபி நேரம் இவன் தான் துரோகின்னு சொல்லி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பான்னு. ஆனா போன்ல பேசும்போது அவன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பேசின மாதிரி இல்லையே. சொல்ல போனா அந்த டெவில் ஃப்ரூட்டை கூட இவனைத்தானே சாப்பிட சொன்னான். இத சொன்னா டோஃபி டெவில் ஃப்ரூட்டை இவனை சாப்பிட சொன்னதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்காமா. அது என்னன்னு சொல்லி லாகிட்ட சொல்ல மாட்டான். ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் என்னன்னா இவன் சாப்பிட்டு இவனோட உயிரை கொடுத்து டோஃபிக்கு இட்டர்னல் லைஃப் கொடுக்கணும். அதுக்காக தான் அவன் இவனை சாப்பிட சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோரோசோன் போனான்னா கண்டிப்பா இவனை கொன்றுவான். அதனால லாகிட்ட தெளிவா சொல்லிடுவான், நம்ம போறோம் எப்படியாச்சும் அந்த டெவில் ஃப்ரூட்டை ஆட்டைய போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் நீ அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு உன்னோட உடம்ப கியூர் பண்ணிட்டு எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போய் மறைஞ்சிரு. எவன் கண்ணிலேயே சிக்கிறாதேமா. லாக்கு உடனே ஷாக் ஆகும். ஏன்னா அவன் சாக போற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இது லாக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிரும். ஏன்னா அவன் உயிரை பணைய வச்சு இவன் உயிரை காப்பாத்த அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சென்கோகுக்கு கால் பண்ணி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். அந்த டைமுக்கும் போது சென்கோகு கூட கார்ப்பு இருப்பான். அதனால அப்புறம் பெஸ்ட்டுமான்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி கார்ப்பையே வெளியில அனுப்பிட்டு தான் இவங்கிட்ட பேசுவான். அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க கம்யூனிகேஷன் சீக்கிரட்டா இருக்கு பாருங்க. அப்படி வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் உடனே ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துருவான். ஓபி ஃப்ரூட்டை வச்சு ஏதாச்சும் டீல் பேசிருக்கீங்களான்னு. அந்த ஃப்ரூட்டோட பேரை கேட்ட உடனே குடிச்சிட்டு இருந்த டீயவே துப்பிடுவான். ஏன்னா இந்த மேட்ரு யாருக்குமே தெரியாதாமா. எப்படா உனக்கு தெரியும்னு கேட்டா என் பிரதருக்கு தெரியும்டா மாங்காம்பா. ஆக்சுவலா நேவில இது ரொம்ப 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 டாப் சீக்ரெட்டான ஒரு மேட்ரு. அந்த மேட்ரு எப்படி டோஃபி கிட்ட போச்சுன்னு தான் ஒன்னும் புரியல. இப்போ நம்ம கோரோசோனுக்கு அதை விற்க போறானே ஒரு பைரட்டுங்க. அவனுங்க எங்க இருக்கானுங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ அதை பத்தி கேட்டா நேவி ஆளுகளுக்கே அது தெரியாதாமா. தெரிஞ்சாதான் ஆட்டைய போட்டு போயிருவானுங்களே, எவன் விடுவான்? மேபி டோஃப்ளமிங்கோ கூட இந்த ட்ரேடு நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஓபி ஃப்ரூட் ஆட்டைய போட ட்ரை பண்ணலாம்ல. இப்படி அவன் சீரியஸா அங்க பேசிட்டு இருக்கும் போது லாக் ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கும். ஆனா அவன் போன்ல பேசிட்டு இருக்கிறதுனால அவன்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. சரி இப்ப ட்ரேடு எங்க நடக்குதுன்னா இன்னையில இருந்து 3 வாரத்துக்கு அப்புறம் நார்த் ப்ளூல இருக்க ருபெக்குங்கிற ஒரு இடத்துல இப்ப கோரோசோன் என்ன பிளான் பண்ணுவான்னா இந்த ட்ரேடு நடக்கிற ஒரு 3 நாளைக்கு முன்னாடி டோஃபியையும் மத்தவங்களையும் ஸ்வாலா ஐலாண்ட்ல போய் மீட் பண்ண போறான். அங்க இருந்து அடுத்து இருக்கதான் ருபெக்குங்கிற அந்த ஐலாண்டு. அப்படின்னா டோஃப்ளமிங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா சண்டைக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் நேவி ஆளுங்க உள்ள இறங்கினாங்கன்னா கண்டிப்பா டோஃப்ளமிங்கோட மொத்த ஃபேமிலியும் பிடிச்சிடலாம். அதனால நீ அந்த ஐலாண்டை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருமா. கோரோசோன் இன்னுமே டோஃபியை பத்தி நிறைய டீடைல்ஸ் தரேன்பா. மெயினா அவனோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவனுங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப அவனுங்களை பத்தி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்கிட்ட தந்துருவானாமா. அது இருந்தாலே போதும் நார்த் ப்ளூவோட டார்க் சைட மொத்தமா நேவி ஆளுக கவர் பண்ண முடியும். இந்த மேட்டர் சொன்ன உடனே சூப்பர்னு சொல்லிட்டு 2 பேரும் போனை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னலா போலாமான்னு சொல்லிட்டு நம்மளால பார்த்தா பேனு மயக்கம் போட்டு கிடப்பான். ஐயோ லா உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அடிச்சு புரண்டு போய் பார்த்தா பையன் ரொம்ப முடியாம அப்படியே பேனு கிடப்பான். என்னடா இப்பவே கவுந்துட்டே, மொத்தம் 3 வருஷம் என்கிட்ட சொன்னியடா, இப்ப என்ன டைம் குறைஞ்சு போச்சான்னு அவனை தொட்டு பார்த்தா பயங்கரமான ஃபீவர். கோரோசோனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா டாக்டர்ஸ்ட கூட்டு போனா அவனுக்கு முட்டாப்பாளுகளா இருக்கானுங்க. அதனால இவன் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு தண்ணியை கொடுக்கலான்னு பார்த்தா பயங்கரமா சுடுது. சுட்டல கத்திட்டே மேல இருந்து கீழே வந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ். ஐயோ என்ன பண்றதுன்னு பயங்கரமா பதறுவான். லாக்கு உடம்பு உள்ள வலிக்குதுன்னு அவன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும் போதே நல்லா தெரியும். ஒரு 3 வாரம் மட்டும் உயிரோட இருந்து எனக்கு ஒரே ஒரு சான்ஸை மட்டும் கொடு, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவேன்னு சொல்லி கத்துவான். அப்படியே கட் பண்ணா 3 நாளைக்கு முன்னாடி அந்த சின்ன போட் எடுத்துக்கிட்டு மலையிலயும் அலையிலையும் கொடூரமா டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பானுங்க. நல்ல வேலை லா இன்னுமே சாகல. ஆனா அவன் கோரோசோனை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்லுவான்? கவர்மெண்ட் ஆளுகளுக்கு ஒயிட் லெட்டர் எடுத்தா செத்துருவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க யாருமே அதை பத்தி கண்டுக்காம பணத்துக்காண்டி அதை இன்னுமே எடுக்க விட்டுட்டானுங்க. அப்படியே டிசீஸும் பரவி அவன் ஃபேமிலி ஆளுகளை கவர்மெண்ட் ஆளுக தான் சுட்டு கொன்னானுங்கன்னு வேற சொல்லுவான். இதை கேட்கும் போது கோரோசோனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ அப்ப நேவி ஆளுகளுக்கு இதெல்லாம் சொல்றீன்னா நீ நேவி சோல்ஜரா? உண்மையை சொல்லும்பா. ஐயோ நான் நேவி சோல்ஜர்லாம் இல்லவே இல்லாமா. அதுக்கப்புறம் தான் லாவுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஒரு விஷயத்த அவங்கிட்ட தெளிவா சொல்லிடுவான். நம்ம இப்ப போய் ஓபி ஃப்ரூட் ஆட்டைய போட்டோம்னா டோஃப்ளமிங்கோ நேவி ஆளுங்க கவர்மெண்ட் ஆளுங்கன்னு எல்லாத்துக்குமே நம்ம எனிமி ஆயிருவோம். சோ அதை சாப்பிட்டு உயிர் பொழைச்சவன சண்டைக்கு மட்டும் வெறியோட சொரியோட ரெடியாடுறா விளக்கண்ண அப்படின்னு பயங்கரமா சொல்லுவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!